பாக்கியா, எழில், ராமூர்த்தி 3 பேருமே சேர்ந்துட்டு ரெஸ்டாரண்ட் போறாங்க. போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்காங்க பாக்கியா. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. "இல்ல, இப்ப எதுவும் பண்ண வேணாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. அப்போ ராமூர்த்தி சொல்றாரு, "இங்க பாரு பாக்கியா, என்ன எது நடந்தாலும் நீ என்ன நெனைக்கிறியோ அத கரெக்ட்டா செய். நான் மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு ராமூர்த்தி சொல்றாரு. பாக்கியா கேட்டுக்கிறாங்க. "சரி, ஏதாவது சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "இல்ல, எதுவுமே சொல்ல மாட்றீங்க" அப்படின்னு சொல்லி, "சரி நானே சொல்றேன், ஜூஸ் ஆர்டர் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆர்டர் பண்றாரு. எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராரு ஒருத்தர். வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. "உங்களுக்கு அக்ரீமெண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ பணம் நீங்க பே பண்ணணும். இந்தாங்க அக்ரீமெண்ட்ட நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத வாங்கி எழில் படிக்கிறாரு. பாக்கியாவும் படிக்கிறாங்க. "ஓகேம்மா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நீ சைன் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாரி பாக்கியாவும் சைன் பண்றாங்க. கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அந்த ஆஃபீஸ் எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்குறாரு. இது எவ்வளோ நல்லா ரன் பண்ணோம். இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வெளிய வராரு. அப்படியே வீட்டுக்கு வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இது, ஆஃபீஸ் நம்ம கைய விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா ராதிகா வராங்க. "என்னங்க, எப்ப வந்தீங்க? உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நெறைய வேலையா உங்களுக்கு ஆஃபீஸ்ல? ஒரு மாரி டயர்டா இருக்கீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீ டீ எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு ஆஃபீஸே இழுத்து மூடிட்டாங்க. இனிமே வேலையே கிடையாது. இதுல நெறைய வேலைன்னு வேற கேட்குறா" அப்படி சொல்லிட்டு கோபி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. வந்து டீ குடுக்குறாங்க. அப்ப ராதிகா, "ஏதாவது வேலை இருக்குமா? எனக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு" கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே கோபி குடிக்கிற டீய சுட்டுடுச்சு. "என்னங்க ஆச்சு?" "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. டீ சுட்டுடுச்சு. சரி பார்க்கலாம் இரு" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள பாக்கியா, ராமூர்த்தி, எழில் 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே ஓடி வராங்க. "என்னவாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. சூப்பர் லட்டு, என்ன நடக்குது தெரியுமா? ரெஸ்டாரண்ட் அம்மா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்ல இருக்க எல்லாருமே. "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய கூப்பிட்டு எல்லாமே சொல்றாங்க. அவங்களும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கோபிக்கு மட்டும் வயித்தெரிச்சலா இருக்கு. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இனிமே அம்மா சூப்பரா ரெஸ்டாரண்ட்ட நீங்க நல்லா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா வந்துட்டு அவங்களும் கை குடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. கோபி இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் கூட இருக்காரு. "என்னடா இவ்ளோ குடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா, நான் இன்னும் 10 பாட்டில் கூட குடிப்பேன். எனக்கு அவ்ளோ கஷ்டம் இருக்கு மனசுல. தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? என்னோட ஆஃபீஸ இழுத்து மூடியாச்சு தெரியுமா? நான் எப்படிலாம் அந்த ஆஃபீஸ ரன் பண்ணேன் தெரியுமா? என்னோட ஃபேமிலிய எப்படி காப்பாத்துனேன் தெரியுமா? இன்னைக்கு நான் எப்படி நிக்கிறேன் பார்த்தியா? புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தா அந்த பாக்கியா. இப்போ மேல மேல அவ முன்னேறி போயிட்டே இருக்கா. ராதிகா அவளும் எல்லா பொறுப்பும் அவகிட்ட குடுத்துட்டாங்களாம். 2 பேருமே எப்படி இருக்காங்க? என்னை பத்தி தெரிஞ்சா என்ன நடக்கும்? எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "சரி விடுடா, ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னும் கூட குடிச்சிட்டே இருக்காத. உடம்பு என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. என் உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. என்ன நடக்குது தெரியுமா? ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாளாம். அதனால அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்கா அந்த பாக்கியா. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, "ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா ஆமா, அவ எல்லா படத்தையும் ரெடி பண்ணிட்டா. அவ எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கா. யார் பேச்சையும் அவ கேட்கல தெரியுமா? வீட்ல அவளோட கை உயர்ந்து நிக்குது. நான் எப்படி இருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல்